friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்மளால எப்போதுமே மறக்க முடியாத நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 கிராம். இப்போ இது கூடவே 1/4 கப் நல்ல கெட்டியா இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, அப்புறமா கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து மொத்தத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்து முன்ன பின்ன தேவைப்படலாம். ரொம்ப கெட்டியாக நம்ம வந்து கலந்து வைக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சில நேரம் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வரணும். கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் இருக்கட்டும். நான் வந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 4ஆக பிரிச்சுட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 2 மெத்தட்லேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 கை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு கத்தி இல்லைனா வந்து கத்திரி வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக நம்ம கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகாமல் கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, அதே ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த சைஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து காயாமல் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து விரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணலாம். நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு விரிக்கிறதுனாலும் ஓகே, கை வச்சு விரிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். கை வச்சு இல்லை சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக விரிச்சிட்டு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த இதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு அச்சு, ஒரு ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு நம்ம வந்து அழுத்தும் போது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம அழுத்தும் போது என்னென்னா மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து நம்ம மறுபடியும் விரிக்கணும். அது வந்து இன்னும் 2-3 தடவை எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம அந்த மாதிரி டியூபாக பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை. நான் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1.25லேருந்து 2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் நேரமாக கொதிச்சிட்ருக்கு. அதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்குறப்போ அப்படியே ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு உடஞ்சி போகுதில்ல, இந்த பதம் வரணும். அப்படியே ஒரு கம்பி மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடாது. இதை விட நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரை பாகு வந்து உள்ளே இறங்காது. இப்போ இதோட வந்து கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவான சூடில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே இந்த மாதிரி பபுள்ஸ் வருதுல்ல, இந்த ஸ்டேஜ் இருக்கணும். அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே மேலே வரும், அப்படியே பஃப் ஆகி மேலே வரும். அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை பாகுலாம் உள்ளே நல்லா இறங்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகி வரணும். ஏன்னா ரொம்ப அதிகமான சூடில் வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து சில நேரம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் வெந்து வரும். வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் கரெக்டாக வெந்திருக்கும், வெளியும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கலர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரைட்டான ஆரஞ்சுலேருந்து கொஞ்சம் ஒரு
லைட்டாக ஒரு கோல்டன் ஷேடு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வந்து சூடாக தான் இருக்குது, இப்போ தான் ரெடி பண்ணணும். ஆனால் அதோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து அழுத்தி விடணும். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம பொரிக்க போகிறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பெருசாகி மேலே எழும்பி வந்துடும் அதுவே. இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ வந்து சமமாக அந்த எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி உடனே எடுத்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் நின்று நிதானமாக பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் இதையும் எடுத்து நல்லா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த சர்க்கரை பாகோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கணும் நம்ம. இது வந்து ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே வைக்க போகிறேன். அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அப்பப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து எல்லா பக்கத்தையும் நல்லா கோட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து கீழே இருக்கிறதுல நிறைய சர்க்கரை பாகு இறங்கும். அதனால் மேலே இருக்கிறதுலையும் ஃபுல்லாக கரெக்டாக வரதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த சர்க்கரை பாகுலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லை எதுலையாவது மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சதுமே சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வந்து இன்றைக்கி கிறிஸ்பியாக இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி வந்துடும். அப்படியே வெளியே வந்து சின்னதாக ஒரு சுகர் கோட்டிங்கோட சூப்பராக வந்துடும். நம்ம வந்து ஒரு நாள் வச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அந்த சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகி அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். இது வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேன் மிட்டாய் ரெடியாக இருக்குது. சடா, நம்மளோட சூப்பரான தேன் மிட்டாயெல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே உள்ள தேன் ஒழுக சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாளைக்கு நம்ம பார்க்குறப்போ ஒரு சின்ன சுகர் கோட்டிங்கோட நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.